கன்னியாகுமரி 2வது நாள். ஒரு ரோட்ல போகும்போது 2 பக்கமும் விண்மில்ஸ் இருந்து பார்த்திருக்கீங்களா? அதுவும் அவ்ளோ க்ளோஸ்ல கண்ணுக்கு எட்டுற தூரம் வரைக்கும் விண்மில்ஸ் இருந்தது. நம்ம இன்னைக்கு ஃபர்ஸ்ட் போக போற இடம் பேச்சிப்பாறை அணை. அது போற பாதி தூரம் வரைக்குமே இந்த விண்மில்ஸ் இருந்ததுங்க. இந்த பேச்சிப்பாறை அணை பார்த்தீங்கன்னா, கோதை ஆற்றுக்கு நடுவுல கட்டியிருக்காங்க. அதுவும் சுத்திலும் மலை இருந்ததுங்க. இந்த மலைகளுக்கு நடுவுல இந்த பேச்சிப்பாறை அணைய பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருந்தது. இதுதான் திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரிக்கு இருக்க மெயின் வாட்டர் ரிசோர்ஸ். இதுக்கு பக்கத்திலேயே போட்டிங்கான லொகேஷனும் இருக்கு. அந்த லொகேஷன் இத விட பிரமாதம். அதுல இருக்க தண்ணி அவ்ளோ கிறிஸ்டல் கிளியரா இருக்குங்க. இந்த மக்கள் பார்த்தீங்கன்னா, இந்த போட்டிங் யூஸ் பண்ணி தான் ஒரு இடத்துல இருந்து ஒரு கரையில இருந்து இன்னொரு கரைக்கு போறாங்க. ஆட்டோ, பஸ்ன்னு போன நமக்கு இந்த மாதிரியான டிரான்ஸ்போர்டேஷன் பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். கண்டிப்பா போய் என்ஜாய் பண்ணி பாருங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு அடுத்தது நம்ம வந்த இடம் தான் மாத்தூர் தொட்டி பாலம். இந்த மாத்தூர் தொட்டி பாலம் பார்க்கிங் இடத்திலேயே உங்களுக்கு பைனாப்பிள் விப்பாங்க. கண்டிப்பா வாங்கி சாப்ட்டுருங்க. ஏன்னா, எல்லா பைனாப்பிளுமே அவ்ளோ இனிப்பா இருக்கும். இந்த மாத்தூர் தொட்டி பாலம் பார்த்தீங்கன்னா, காமராஜர் வந்துட்டு 1966ல கட்டியிருக்காரு. ஒரு மலையிலருந்து இன்னொரு மலைக்கு தண்ணி சப்ளை பண்றதுக்காக. அதாவது வாட்டர் டிரான்ஸ்போர்டேஷன்க்காக கட்டின ஒரு பாலம். இதுதான் ஏசியாஸ் லாங்கஸ்ட் அண்ட் டாலஸ்ட் தொட்டி பாலம்ங்க. இங்க நான் என் குழந்தைய எப்படி தூக்கிட்டு போனேன்றதெல்லாம் யூடியூப் வீடியோல கண்டிப்பா சொல்றேன். மறக்காம பாருங்க. அடுத்ததா நம்ம வந்துட்டு திருப்பரப்பு நீர்வீழ்ச்சி. இது எல்டர்ஸ் ஆகட்டும், குழந்தைகள் ஆகட்டும் எல்லாருக்குமே ஒரு சேஃபஸ்ட் நீர்வீழ்ச்சிங்க. தனியாவே ஒரு இடம் குடுத்திருப்பாங்க குழந்தைங்களுக்கு. ஸோ மஸ்ட் என்ஜாய்ன்னே சொல்லலாம்.